ஐபிஎல் 2026 ட்ரேடை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட் நடக்க போகுதுன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆமாங்க, ஜடேஜா ஐபிஎல் வாழ்க்கையை எந்த அணிக்கு தொடங்கினாரோ அந்த அணிக்கே செல்ல போவதாக ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் ஜடேஜா போகிறதுன்னு வருத்தப்படுறதா இல்லை சஞ்சு சாம்சன் வர்றதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஜடேஜாவோட இழப்பு நமக்கு ரொம்ப பெருசு தான். அவர் எவ்வளவோ சிஎஸ்கேக்காக கஷ்டப்பட்டு இருக்கார் என்றும் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு நியூஸ் இருக்குது. டெவோல் பிரேவிஸையும் சேர்த்து ராஜஸ்தான் அணி கேட்குறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த இரண்டு பேரையும் கொடுத்து இந்த ட்ரேட் நடக்காமலே இருக்கலாம். ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலை. இந்த ட்ரேடை கொஞ்ச நாளாக விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனை ஆப்ஷனில் விட்டா அப்போ பிடிச்சிக்கலான்னு ஆனால் குறுக்க டெல்லி புகுந்து ஒரு ட்ரேடு நடத்தினாங்க. அதாவது என்னன்னா, நாங்கள் ஸ்டெப்ஸை தரோம், நீங்கள் சஞ்சு சாம்சனை தாங்க அப்படின்னு ஒரு ட்ரேட் நடத்தினாங்க. சிஎஸ்கே மீண்டும் இதனால தான் இணைஞ்சிருக்காங்க இந்த ட்ரேடில். சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே இழக்கிற மாதிரி இல்லை. ஆனால் கிரிக் பஸ் அவங்க இணையதளத்தில் போட்டிருக்காங்க, சிஎஸ்கே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. சஞ்சியை ட்ரேட் பண்ணுறதுல பிரேவிஸை கொடுக்காம இந்த ட்ரேடை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் சிஎஸ்கே தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜடேஜா வேணாலும் தரோம், பிரேவிஸை தர மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிக் பஸ்ஸில் ஜடேஜா பிரேவிஸை கொடுத்தா சஞ்சு சாம்சனை கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அந்த டீலும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் பதிரானாவையும் ஜடேஜாவும் கொடுத்தா சஞ்சு சாம்சனை தரேன்னு சொன்னாங்க. அந்த டீலும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் சாம் கரனையும் ஜடேஜாவையும் கொடுத்தா சஞ்சு சாம்சனை தரோன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதோட உண்மையான முடிவு என்னன்று வரும் 14ஆம் தேதிக்குள்ளே தெரிய வந்துடும் மக்களே. சஞ்சு சாம்சன் சென்னைக்கு வராரா இல்லையான்றது உறுதியாக தெரிஞ்சுவிடும். சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த சின்ன சேனல் வளர நீங்களும் உதவுங்க ப்ளீஸ்.